இந்த வீடியோவில் ரியல் எஸ்டேட் ஆப்போட ஒரு டெமோ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆப்பை இதில் இது பண்ணி போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு அட்மின் பேனல் டெமோ ஒன்று காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட அட்மின் பேனல். இதில் டேஷ்போர்ட் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக எத்தனை போஸ்ட் உள்ள வந்திருக்கு, எத்தனை போஸ்ட் வந்து பெண்டிங்கில் இருக்குது, அப்புறம் எத்தனை போஸ்ட் வந்து கமெண்ட்ஸ் வந்திருக்கு, அப்புறம் வந்து எத்தனை கஸ்டமர்ஸ் உள்ள இருக்காங்கிறது எல்லாமே ஒரு ஓவர்வியூ மாதிரி உங்களுக்கு இதில் டேஷ்போர்டில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் வந்து இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பில் இருந்தும் என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு நம்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டேரெக்டாக என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்பில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்க ப்ராப்பர்ட்டி வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. இன்னொரு இதில் வந்து அட்மின் கிட்டே என்ன இருக்கும், நம்ம சில கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து டேரெக்டாக அட்மின் கையில் கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதில் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன் செகண்ட், ஓகே. ஸோ டேரெக்டாக எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா அட்மின்ட்ட வந்து சம் ஆஃப் த செல்லர்ஸ் இல்லை ஏதாவது ஒரு கஸ்டமர்ஸ் யாராவது என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்காது, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அட்மின்ட்ட வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அட்மினே என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் வந்து எதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா அட்மின் தான் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்மின் ஆட் பண்ணுற டிஸ்ட்ரிக்கும் அட்மின் ஆட் பண்ணுற கேட்டகரியை மட்டும்தான் செல்லர்ஸ் வந்து என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து அவங்க ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுவாங்க, ப்ராப்பர்ட்டி வந்து எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் டெஸ்கிரிப்ஷன் போடுவாங்க, இமேஜ் எல்லாத்தையும் போட்டுட்டு அவங்க வந்து ப்ராப்பர்ட்டி வந்து போஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்போ அட்மின் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அப்ரூவல் எதுவுமே தேவையில்லை. பட் இதுவே வந்து ஒரு செல்லர் வந்து ஒரு போஸ்ட்டை அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா பேக்கெண்டில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்மின் வந்து அது எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த செக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட கமெண்ட்ஸ் எல்லாமே இதே மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் வந்து கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன். ஸோ ஒவ்வொரு கஸ்டமர் வந்து எந்த கஸ்டமர் வந்து எவ்வளோ போஸ்ட் போட்டிருக்காங்க, அப்புறம் அவங்க என்ன ரோலில் உள்ள வந்திருக்காங்க எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் வரும். அப்புறம் கஸ்டமரோட சப்ஸ்கிரிப்ஷன், அவங்க என்ன சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திருக்காங்க அது டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வரும். இது எல்லாமே வந்து ஓவரால் அட்மின்ல இருக்க டேஷ்போர்ட். இப்போ வந்து நம்ம ஆப் செக்ஷன் போகும். ஸோ ஆப்பில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆப்பு. ஒன் பை ஒன்னா நம்ம அட்மின் அப்ரூவ் பண்ண அது என்ன வந்து இந்த மாதிரி பேசிஸில் வந்து அது வந்துட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போ இது டெஸ்டிங்கில் தான் இருக்குது. டெஸ்டிங் மீன்ஸ் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சுது, என்ன லைவில் போகும்போது கிளைண்ட் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தான் இந்த கோட் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இமேஜ் எல்லாமே மாற்றிக்கலாம். இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீடைல்ஸ் இதில் வந்துடும், கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே. இதில் வந்து சப்போஸ் நீங்கள் இதில் ஒரு செல்லர் வந்து இதில் ஒரு ப்ராப்பர்ட்டி போஸ்ட் பண்ணியிருக்காரு, அந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து அவங்களோட நம்பர் நம்ம காமிக்க வேண்டாம்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வியூ ஆல் போஸ்ட்டில் போய் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இதை வந்து எடிட் பண்ணி எந்தெந்த காலம் வந்து ஹைட் பண்ண நினைக்கிறீங்க அந்தந்த காலத்தில் ஹைட் பண்ணி நீங்கள் அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஆப்பில் வந்து நமக்கு என்ன ஆகாது, ரெஃப்ளெக்ட் ஆகாது. அவங்க வந்து வாட்ஸ்அப் என்கொயரிங்கிற என்னன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே அந்த அட்மினை போய் அது லிங்க் பண்ணும், அட்மின்ட்ட போய் அவங்க என்கொயரி பண்ணுற மாதிரி இருக்கும் இது. அப்புறம் வந்து சப்போஸ் இதில் வந்து இப்போ நான் ஒரு செல்லராகவும் நான் என்ன பண்ணிக்கலாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், பையராகவும் என்ன பண்ணிக்கலாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பையராக இருக்கேன் அப்படின்னா வந்து நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ப்ராப்பர்ட்டி எடுத்து பார்த்துட்டு இல்லை நான் இன்ட்ரெஸ்டாக இருக்கேன் அப்படின்னா வந்து சப்போஸ் நம்பர் இருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன்னா டேரெக்டாக அந்த செல்லர்கிட்ட வந்து நான் என்ன பண்ணுவேன் கான்டாக்ட் பண்ணி பேசுவேன். சப்போஸ் நம்பர் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா த்ரூ த அட்மின் நான் என்ன பண்ணுவேன் வாட்ஸ்அப் என்கொயரி போய் த்ரூ த அட்மின் மூலமாக நான் இதில் போவேன். அப்ளிகேஷன் நீங்கள் இதில் ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபேவரட் பண்ணிக்கலாம். இப்போது இதை கொடுத்தீங்கன்னா ஆட் டு ஃபேவரட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மை போஸ்ட்டில் வந்து நீங்கள் என்னென்ன போஸ்ட்டாக வந்து இது பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இதாகும். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன், நீங்கள் கரெக்டாக என்ன சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்கீங்கிறது இது உங்களுக்கு ஷோ ஆகும். புதுசாக நீங்கள் ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறதா இருந்தால் இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஏதாவது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் போய் நீங்கள் என்னென்ன போஸ்ட்லாம் போட்டிருக்கீங்க அதே சேம் இதுதான் இதிலே வரும். நீங்கள் எடிட் பண்ணுறதுன்னு என்ன பண்ணிக்கலாம், இதில் போய் நீங்கள் எடிட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைமும் எடிட் பண்ணும்போது வந்து அது அட்மின் அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு லைவ்ல வர மாதிரி இருக்கும். சப்போஸ் ஏதாவது நீங்கள் வேண்டாம் நினச்சி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அதை டெலீட் பண்ணிக்கலாம். அடுத்த செக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபேவரட் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் இதில் போய் பார்த்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வியூ ஃபேவரட் லிஸ்ட்டும் இருக்கும். இதில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஃபேவரட் பண்ண லிஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். இப்போ புதுசாக தான் நீங்கள் போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் புதுசாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் போஸ்ட் ஏதாவது போடுறதா இருந்தால் நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட் கேட்டகரி இது பண்ணி நீங்கள் ஒன் பை ஒன்னாக என்ன பண்ணிக்கலாம் இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இதில் செக்ஷன் வைஸாக உங்களுக்கு தனித்தனியாக வந்துடும்.
ப்ரைஸிங், அப்புறம் வந்து லொக்கேஷன் டீடைல்ஸ், லேண்ட் டீடைல்ஸ் எல்லாமே நீங்கள் தனித்தனியாக இதில் கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஃபில்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் சேலம் மட்டும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேலம் மட்டும் பார்த்துக்கலாம். இல்லை ஈரோடு மட்டும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இல்லை ஈரோடு மட்டும் பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் கோயம்புத்தூர் மட்டும் பார்க்கணும் கோயம்புத்தூர் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ கோயம்புத்தூரில் இப்போ எதுவுமே இல்லை, அதனால் நோ ஐட்டம் ஃபவுண்ட் வருது. ஆல் டிஸ்ட்ரிக்டும் உங்களுக்கு எல்லாமே வந்துடும், உங்களுக்கு ஓவரால் எல்லாமே வந்துடும். சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டி அதே மாதிரி தான். சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம், ப்ரைஸிங் வந்து இப்போது 10 லட்சம் வந்து 1 lakh to 50 lakhs வந்து என்ன பண்ணிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதில் ஃபில்டர் பண்ணி இது பண்ணிக்கலாம். ப்ரைஸ் வந்து 10,000 ரூபாய்க்கு கீழே இருக்கணும்னு வச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதே நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 1 by 1 நீங்கள் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து சிம்பிளாக இருக்கும், பட் உள்ளே வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஃபீச்சர்ஸ் வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து இதில் இது அடிஷ்னலாக நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸிங் வந்து நமக்கு காமிக்க வேண்டாம் நினச்சா நீங்கள் ப்ரைஸ் என்ன பண்ணிக்கலாம், ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஆப்ஷன் வந்து இந்த இதில் வந்து இருக்குது. இதை ஐடியா வந்து நீங்கள் சர்ச் பண்ணணும், இல்லை வந்து ஏதாவது பிளாட்டை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் சர்ச் பண்ணணும், ஆட்டோமேட்டிக் அதில் வந்துடும். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த இதில் இருக்குது. இது வந்து இந்த கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்ட்ராய்ட் கேட்டிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு ஐஓஎஸ்க்கும் பண்ணுறதுனா சேர்த்து பண்ணிக்கலாம். அண்ட் இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருக்குன்னா வந்து நான் இதுலேயே நான் என்னோட இதை கொடுத்துருப்பேன், அந்த தமிழில் என்னோட லிங்க் கொடுத்துருப்பேன். அண்ட் அதுவும் இல்லாமல் இதுதான் என்னோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இதிலே பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஆல்ரெடி நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் அப்புறம் ப்ராடக்ட் எல்லாமே இதில் இருக்கும், நீங்களே ஏதாவது செக் பண்ணிக்கலாம். அண்ட் என்னோட கான்டாக்ட் நம்பரும் இதில் இருக்கும், இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். அண்ட் இது ரிலேட்டடாக டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ. ஐ திங்க் இதில் வந்து நான் எல்லாமே இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்ன மறந்துட்டேன். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட் வந்து ஆல்ரெடி நம்ம இன்டெகிரேட் பண்ணியாச்சு. சப்ஸ்கிரிப்ஷனில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்போ சப்போஸ் நீங்கள் ஏதாவது புதுசாக ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதில் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ரேசர் பே வந்து ஓப்பன் ஆகும். அவங்களுக்கு வந்து பேமெண்ட் கேட் வந்து அப்ரூவல் வந்து நம்ம என்ன வாங்கலை, அது வந்து ப்ளே ஸ்டோரில் போனதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ண முடியும், நம்ம வந்து அப்ரூவல் வாங்க முடியும். அதனால வந்து இப்போதைக்கு என்னோட ஐடி போட்டு நான் இது பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போகிறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் டேரெக்டாக என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து நான் ஆல்ரெடி நான் லாகின் பண்ணிட்டேன். இப்போ சாரி இதே நான் காமிக்கவே இல்லை, உங்களுக்கு காமிக்க ஸ்க்ரீன் ஷேர் பண்ணாமல் பார்த்துருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், பேமெண்ட் கேட் வந்து இன்டெகிரேட் பண்ணியாச்சு. அதில் வந்து இப்போ உங்களுக்கு அதை காமிக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் போனீங்க அப்படின்னா இல்லை புதுசாக ஏதாவது நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆயிரும், ரேசர் பே வந்து ஓப்பன் ஆயிரும். ஜஸ்ட் நீங்கள் வந்து அப்ரூவல் வாங்கி கீ மட்டும் போட்டாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், இன்டெகிரேட் ஆயிரும். அப்புறம் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஆல்ரெடி வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா லாகின் பண்ணிட்டேன். இதில் வந்து ஓடிபி லாகின்னா இப்போ நான் என்ன பண்ணுறது வந்து லாக் அவுட் பண்ணுறேன். ஸோ லாக் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ஆக்சுவலாக இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணாமல் என்ன பண்ண முடியாது, உள்ளே வந்து கஸ்டமர் உள்ளே வரவே முடியாது. அதில் வந்து சப்போஸ் இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன் ஆப்பை நீங்கள் இனிஷியலாக இன்ஸ்டால் பண்ணும்போதே அவங்க வந்து என்ன பண்ண முடியும், அவங்க வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், உள்ளே வர முடியும். அது வந்து நான் உங்களுக்கு ஓடிபி வந்து நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்படி தான் இனிஷியலாக ஆப் ஓப்பன் பண்ணும்போது ஓப்பன் ஆகும். இதில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ நம்பர் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். ஸோ உங்களுக்கு ஓடிபியில் இருந்து என்ன பண்ணிக்கலாம், அது நம்பர் உங்கள் வாட்ஸ்அப்பில் ஓடிபி வரும், இல்லை மெசேஜ்லேயும் ஓடிபி வரும். இதில் வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஆப்ஷன் உண்டு. இப்போ நான் இதை கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோன்னா உங்களுக்கு என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இதில் ஓப்பன் ஆகும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போ இதில் இந்த ப்ரொஃபைல் பிக்சர் கொடுக்குறேன்னா இப்போ வந்து நான் இதில் இந்த ப்ரொஃபைல் பிக்சர் கொடுக்குறேன். ஸோ நேம் வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஸோ வெற்றின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அட்ரஸ் வந்து என்னோட ஏரியா வந்து உடன்குடி. ஸோ உடன்குடி நான் வந்து பையராக இல்லை செல்லர், நான் வந்து இப்போ செல்லராக உள்ள வரேன்னா என்ன பண்ணிக்கலாம், நான் சப்மிட் பண்ணுறேன் உள்ளே வந்துட்டு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணிக்கலாம், ஸோ டேரெக்டாகவே எனக்கு வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. இதை வந்து நெட்டு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கனால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இது வந்து கொஞ்சம் பேஜ் வந்து லோட் ஆகுது. அதர்வைஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும், நெட்டு ஸ்பீடாக இருந்ததுன்னா. அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ஓவரால் அந்த ரியல் எஸ்டேட் ஆப்போட இதெல்லாம் பெண்டிங்கில் இருக்க போஸ்ட் அட்மின் வந்து பெண்டிங்கில் வச்சிருக்காரு. ஒன்ஸ் அப்ரூவ் ஆகிட்டோம் உங்களுக்கு எல்லாமே இதில் அப்ரூவ் ஆயிரும். அண்ட் இது ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.